தேவைகளின் படிநிலை என்பது மனித தேவைகளின் 5 அடுக்கு மாதிரியை உள்ளடக்கிய ஒரு ஊக்கக் கோட்பாடாகும். 5 படி பிரமிடு மாதிரி அதிக தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு முன் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று முன்மொழிகிறது. ஒரு அடிப்படை தேவை பூர்த்தி செய்யப்படாவிட்டால் ஒரு தனிநபரின் உந்துதல், ஆசை மற்றும் உந்துதல் அந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதாக இருக்கும், உயர்ந்த தேவையாக இருக்காது. பின்னர் ஒவ்வொரு தேவையையும் வரிசையாக பார்ப்போம். உந்துதல் மற்றும் சுய வளர்ச்சிக்கு இந்த படிநிலை என்ன என்பதை வீடியோவில் பின்னர் காண்பிப்பேன். படிநிலையின் அடிப்படை நிலை உடலியல் தேவைகள் ஆகும். இந்த நிலை மனித உயிர்வாழ்வதற்கு அடிப்படையான அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கியது. இவை இல்லாமல் மனித உடல் சரியாக செயல்பட முடியாது, இறுதியில் மோசமடையக்கூடும். உடலியல் தேவைகளுக்கு எடுத்துக்காட்டுகளில் காற்று, உணவு, நீர், அரவணைப்பு, தூக்கம் மற்றும் உடை ஆகியவை அடங்கும். இவை மிகவும் முதன்மையான தேவைகள் மற்றும் மற்ற அனைத்து தேவைகளையும் விட முன்னுரிமை பெறுகின்றன. ஒரு தனிநபரின் உடலியல் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் மாஸ்லோவின் படிநிலையின் இரண்டாம் நிலை கவனத்திற்கு வருகிறது. பாதுகாப்பு தேவைகள். இந்த தேவைகள் ஒருவரின் சூழலில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான விருப்பத்துடன் தொடர்புடையவை. இதில் உடல் பாதுகாப்பு மட்டுமல்ல, நிதி மற்றும் உணர்ச்சி ரீதியான பாதுகாப்பும் அடங்கும். வேலைவாய்ப்பு, சுகாதாரம் மற்றும் தனிப்பட்ட சொத்து பாதுகாப்பு இதற்கு எடுத்துக்காட்டுகள். மாஸ்லோவின் படிநிலையில் மூன்றாவது நிலை அன்பு மற்றும் சொந்தம் என்ற தேவைகள் ஆகும். மனிதர்களுக்கு ஒருவருக்கொருவர் உறவுகள் மீதான உள்ளார்ந்த விருப்பமும் சொந்தம் என்ற உணர்வும் உண்டு. இந்த நிலை நட்பு, நெருக்கம், நம்பிக்கை மற்றும் ஏற்றுக்கொள்ளல், பாசம் மற்றும் அன்பை பெறுதல் மற்றும் கொடுத்தல், குடும்பம், நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் போன்ற பல்வேறு குழுக்களின் ஒரு பகுதியாக இருப்பது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. நான்காவது நிலை மரியாதை தேவைகள். இது மற்றவர்களிடமிருந்து மரியாதை மற்றும் அங்கீகாரத்திற்கான தேவையை சுற்றி வருகிறது, அதேபோல் சுயமரியாதை மற்றும் சாதனை உணர்வும் இதில் அடங்கும். மரியாதை தேவைகளில் 2 வகைகள் உள்ளன, ஒன்று மற்றவர்களின் மரியாதை தேவை, மற்றொன்று சுயமரியாதை தேவை. மற்றவர்களிடமிருந்து மரியாதை பெறுவதற்கான எடுத்துக்காட்டுகளில் அங்கீகாரம், கவனம் மற்றும் பாராட்டு ஆகியவை அடங்கும். சுயமரியாதைக்கான எடுத்துக்காட்டுகளில் உங்கள் சொந்த திறமை, திறன் மற்றும் சுய மதிப்பு ஆகியவற்றில் நம்பிக்கை அடங்கும். மாஸ்லோவின் படிநிலையின் உச்சம் சுய உண்மையாக்கம் ஆகும். இந்த நிலை தனிப்பட்ட திறனை உணர்தல், சுய நிறைவு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் உச்ச அனுபவங்களை பின்தொடர்வதை குறிக்கிறது. இது நீங்கள் ஆகக்கூடிய அனைத்தும் ஆக மாறுவது பற்றியது. எடுத்துக்காட்டுகளில் படைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது, ஆன்மீக ஞானத்தை தேடுவது மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்காக பாடுபடுவது ஆகியவை அடங்கும். இன்று இந்த படிநிலை பயன்படுத்தப்படும் முக்கிய வழி, வகுப்பறையில் மக்கள் செழித்து வளர அவர்களின் தேவைகள் எவ்வாறு பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வது என்பது பற்றி சிந்திப்பதாகும்.